சில நாட்கள் இந்த கோயிலிலிருந்து பெருமானை அனுபவிப்போம். இந்த கோயில் வந்ததே ஓர் சுவையான செய்தி. தில்லி பட்டணத்திலே நுழைந்து லோடி ரோடை சென்று அடைகிறோம். வாயிலில் வரவேற்பு வளையம் நம்மை வரவேற்கிறது. திருவண்காப்போடே அதை சேவித்துக் கொண்டே உள்ளே நுழைகிறோம். ரொம்ப ஆச்சரியமான பெரிய சன்னதி. 1989 குடமுழுக்கு செய்யப்பட்டு அன்றிலிருந்து விளங்கி வரும் சன்னதி. இங்கிருக்கக்கூடிய ராமபக்தர்கள் ஒருங்கிணைந்து வேத கலாச்சார மையம் என்பதை ஏற்படுத்தினார்கள். அரசாங்கத்திலே விண்ணப்பம் செய்து இதற்குரிய நிலத்தை 1968 பெற்றார்கள். அப்போதிலிருந்தே ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியர், உபய வேதாந்தாச்சாரியராய், பரமஹம்ச பரிப்ராஜகாச்சாரியராய் எழுந்தருளியிருந்த திருதண்டி ஸ்ரீமன்னாராயண ஜீய சுவாமி, பெத்த ஜீய சுவாமி, அந்த சுவாமியினுடைய அனுகிரகத்தோடும் பெருத்த ஆசீர்வாதத்தோடும் மெதுமெதுவே இந்த கோயில் வளரத் தொடங்கிற்று. 1979 ராமானுஜ விக்கிரக பிரதிஷ்டையும் நடைபெற்றது. இந்த கோயிலில் பல சந்நிதிகள் உள்ளன. அனைத்தும் கட்டி முடிக்கப்பட்டு பூரணமான கும்பாபிஷேகம் 1989 முடிந்தது. 99 சென்று 2009 சென்று தற்போது 2012 23 ஆண்டுகளாக சீரும் சிறப்புமாக வளர்ந்து நடைபெற்று வருகிறது. சிறியதாக மூலவரோடு மட்டும் எழுந்தருளியிருந்த கோவில். ஆனால் ஜீயர் சுவாமியினுடைய அனுகிரகத்தால், வேத கலாச்சார மையத்தினுடைய முழு முயற்சியால் இன்று ரொம்ப ஆச்சரியமாக விளங்கும் சந்நிதி. இந்த கோயிலுக்குள்ளே பகவான் வாசுதேவனுடைய திருவடிகள், ஸ்ரீபாதங்கள் உள்ளன. அதோடு இல்லாமல் ராமானுஜர் ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய சந்நிதி, நடுவிலே இப்போது நீங்கள் சேவித்துக் கொண்டிருக்கும் அழகான, ரொம்ப ஆச்சரியமாக எழுந்துள்ளிருக்கார். மற்றொரு புறத்தில் ராமனால் ஆராதிக்கப்பட்ட அரங்கநாதன். இப்படி அனைத்து சந்நிதிகளோடு விளங்கக்கூடிய இது. இப்ப நாம் சேவித்துக் கொண்டிருப்பது ஆஞ்சநேய சுவாமியை. ராமனுடைய உயிர் காப்பதற்காக சஞ்சீவி மலையே பெயர் தெடுத்து கொண்டு வர சென்றார். சஞ்சீவி மலையை எடுத்துக்கொண்டார். அவர் தேடி வந்த மூலிகைகள் மட்டும் கிட்டவில்லை. அது இங்கு எங்கிருக்கிறதுன்னு கண்டுபிடிக்க முடியவில்லை. அதற்காக மலையோடு பெயர் தெடுத்து கொண்டார். தாவுவதற்காக இடது திருவடியை ஒரு சிறந்த தாமரையில் பதித்து கொண்டு, உந்துகிற கோலத்தில் வலது திருவடியை வைத்துக் கொண்டு, வலது திருக்கையில் கதையை ஏந்தி, இடது திருக்கையாலே சஞ்சீவி மலையை பிடித்து கொண்டு ரொம்ப ஆச்சரியமாக எழுந்துள்ளிருக்கிறார். இவருடைய திண் என்ற திருமேனி, தகதகவென்னும் பளபளவென்னும் இருக்கக்கூடிய வரணம், இவற்றை சேவித்தால் யாருக்கு வாழ்க்கையில் எந்த துன்பம் ஏற்பட்டாலும் அவை அனைத்தும் விலகி புத்துணர்வோடே எழும்பி விடுகிறோம். ராமனுக்கும் சீதைக்கும் உயிரூட்டியவர் நமக்கும் மிருத சஞ்சீவினியாக இருப்பார். ஹனுமன் நாமத்தை சொன்னாலே அனைத்து வியாதிகளும் தூர ஓடிப்போம். இந்த சன்னிதானம் தில்லி பட்டணத்தில் இருக்கிறது. அனைவருக்கும் ஒரு வரப்பிரசாதம். ராமனே ராஜாராமன் அல்லவா? நம் பாரத தேசத்துக்கு இந்திரபிரஸ்தம் தில்லி மாநகரம் தானே தலைநகர். அப்ப தலைநகரில் தலைவனான ராமன், அனைத்துலகும் ஆளப் பிறந்த ராமன் இருப்பது சாலச் சிறந்தது. தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்றே கம்பர் பாடினார். இன்று ஆஞ்சநேய சுவாமியை சேவித்துக் கொண்டோம். மேலே ராமாயணத்தை அனுபவிப்போம். அடுத்தடுத்து ஓரொரு நாள் ஓரொரு சன்னிதானத்தை தரிசித்துக் கொள்வோம். ஸ்ரீ வால்மீகி ராமாயணத்தில் பாலகாண்டம் 20வது சர்க்கம். கீழே நாம் பார்த்த கதையின்படி விஸ்வாமித்திரர் ராமலக்ஷ்மணர்களை அழைத்து போக விழைந்தார். அவர் ராமன் ஒருத்தரையே வேண்டியிருந்தாலும் கூட்டிச் செல்லும் போது லக்ஷ்மணனையும் கூட அழைத்து சென்றார். ராமனை பிரிந்து லக்ஷ்மணன் இராதபடியால் விஸ்வாமித்திரர் தசரதனிடத்தில் வேண்டிய போது
தாமரை கண்கள் கொண்ட ராமனை என்னோடு அனுப்புவை என்று கூறினார். 19வது சர்க்கத்தில் அந்த ஸ்லோகத்தை பார்த்தோம். தசராத்திரம் ஹி யஜ்ஞஸ்ய ராமம் ராஜீவலோச்சனம். 10 நாள் தான் நான் யஜ்ஞம் செய்ய போகிறேன், தாமரை கண் கொண்ட ராமனை அனுப்பிவைன்னு கேட்டார். இதை கேள்விப்பட்ட தயரதன் மிகவும் துயருற்றான். 60,000 ஆண்டுகளாக புத்திரப்பேர் இல்லாமல் தவித்து பிள்ளையை பெற்றிருக்கிறோம். அவனை நம்மால் பிரிய இயலுமா? இவர் போய் கேட்கிறாரே, இவரை மறுக்கவும் முடியாதே என்று தசரதன் வருத்தப்பட்டான். அப்போது பிறந்த ஸ்லோகத்தை தான் 20வது சர்க்கத்தில் பார்த்தோம். ஊனஷோடச வருஷः மே ராமः ராஜீவலோச்சனः ந யுத்தயோக்யதாமஸ்ய பஷ்யாமி சஹராட்சசைஹி. மே ராமः என் பிள்ளையான ராமன், ராஜீவலோச்சனः தாமரை கண்கள் படைத்தவன், ஊனஷோடச வருஷः 16 பிராயம் கூட நிரம்ப பெறாதவன், இன்னும் 16 வயது ஆகவில்லை. அஸ்ய இந்த ராமனுக்கு ராட்சசை சக அரக்கர்களோடே கூட யுத்த யோக்கியதாம் சண்டை செய்வதற்குண்டான தகுதியை ந பஷ்யாமி நான் பார்க்கவில்லை என்று தயரதன் கூறுகிறான். இந்த ஸ்லோகத்தில் ராமனுடைய வயது விசாரம் ஒன்றுள்ளது என்பதை கடந்த நாளே தெரிவித்தேன். ராமனுக்கு கல்யாணமாகும் போது வயது 12, பிற்பாடு 12 ஆண்டுகள் அயோத்தியில் சுகமாக கழித்தார்கள். 24 முடியும் போது ராமச்சந்திரன் காட்டுக்கு ஏகினான். ஆங்கு 14 ஆண்டுகள். 39வது வயசின் போது திரும்ப அயோத்திக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ணி கொண்டான் என்பதைத்தான் நம்ம கீழே பார்த்தோம். ஆனால் ஒரு இடத்துல வயது ஒரு மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறதே, அதன் பொருள் யாதுங்கிறதை விளக்கமாக பார்த்துட்டோம். இதற்கு மேல் பெரியவாச்சான் பிள்ளை என்னும் உரையாசிரியர் தனிஷ்லோகம்ங்கிற நூலில் இந்த ஸ்லோகத்தை எடுத்து மிக விளக்கமாக பொருள் கூறியுள்ளார்னு சொன்னேன். ஊனஷோடச வருஷா 16 ஆண்டுகள் ராமனுக்கு ஆகவில்லை. இதை சொல்லுவதன் கருத்தியாது? பால்மணம் பாராத பிள்ளை சண்டைக்கு அனுப்ப முடியாது. ராமஹா க்ஷீரகண்டகான்னு சொல்லுவார்கள். கழுத்தில் பால் குடித்தால் கழுத்தில் இறங்குவது தெரியும். அதைத்தான் பால்மணம் பாராத பிள்ளை, கழுத்து சங்கு கழுத்து போன்றும் பால் உள்ள இறங்கிறது கூட தெரியும் பிள்ளை. அதனால ஊனஷோடச வருஷா. 2வது கருத்து, 16 நிரம்பினால்தான் உலக விவகாரத்துக்கு தகுதி உண்டு. அது இல்லாவிடில் இல்லை. மைனராக இருந்தால் ஈடுபட முடியாது, மேஜராக இருந்தால் தான் கையெழுத்து போடலாம் அப்படின்னு நாம் சொல்லலையா? அதை போல 16 ஆகாதபடியால் உலக வழக்குகளுக்கோ சண்டைக்கோ தகுதி இல்லை. ஆகவே கூப்பிடாதே. 3வது கருத்து, எப்போ 16 ஆகவில்லையோ அப்போ இன்னும் தனுர்வேதம் படித்தே முடிக்கவில்லை. ஆயுத சாஸ்திரம் தெரிய வேணும். தனுர்வேதம், வில் வித்தை, வாழ் வித்தை, அதே போல யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், இதெல்லாம் தெரிந்தால் தானே சண்டை போட முடியும். அது இன்னும் தெரியாது 16 ஆகாதபடியால். நீர் தானே விஸ்வாமித்திரரே சொன்னீர், காக்கபக்ஷதரம் வீரம் ஜேஷ்டமே தாது மருகசின்னுட்டு ஜில்பா குடுமின்னு சொல்லுவோம் இல்லையோ? அப்படின்னா குடுமி இன்னும் முழுக்க வளரலேன்னு அர்த்தம். இழுத்து முடிவதற்கு கூட இயலவில்லை, கண்ணு குடுமியாட்டம் சின்னதாக முளைத்துள்ளது. அப்படிப்பட்ட ராமனை என்னோட அனுப்புன்னு சொன்னீர். அப்படியெனில் வயதாகவில்லை என்று தானே பொருள். ஒரு பக்கத்தில் சின்ன குடுமியோடு இருக்கிற ராமனை அனுப்புங்கிறீர், மற்றொரு பக்கத்தில் அரக்கர்களோட யுத்தம் செய்ய வேணும்னு சொல்றீர். ரெண்டும் பொருந்தாது. ஆகவே என் ராமனை அனுப்ப முடியாது. அடுத்தவரை சொல்றார், ஊனஷோடச வருஷா 16 நிரம்பவில்லை. மே ராமஹா என்னுடைய ராமன், மே என்னுடைய ராமன் ராமன். இதை சொல்லுவதன் கருத்து என்னன்னால், நீர் முகவரி மாறி வந்திருக்கிறீர் போலும். மே ராமஹான்னால் இவன் பார்கவராமன் அல்லன், தசரதராமன் அர்த்தம். பார்கவராமர்னா பரசுராமர் தானே. நீர் தப்பா வந்துட்டீர் போல் இருக்கு. இப்படிப்பட்ட அரக்கர்களோடைய போரிடும் சக்தி எல்லாம் பரசுராமனுக்குத்தான் உண்டு. இவன் பரசுராமன் அல்லன், மேராமன். மேராமன்னா என்னுடைய ராமன், தசரதராமன் அர்த்தம். அப்ப என் ராமன் சொல்லுகிறபடியால் பரசுராமன் அல்ல, சண்டை போடுவதற்கு தெரியாது. அடுத்த பொருள் கூறினார், மேராமம்னா என்னுடையதுன்னு பொருள் தானே. என்னுடையதுன்னு நாம சொல்லலாமா? உலகத்தில் அகங்காரம் மமகாரம் கூடாது. இந்த இடத்துல மேராமகான்னு சொன்னால் என்னுடையதுன்னு ஒரு பொருளையோ ஒரு மனிதனையோ
தயரதன் நினைத்து பேசுகிறான். நம்மாழ்வாரோ அது கூடவே கூடாது, நீர் நுமது என்றிவை வேல் முதல் மாய்த்து இறை சேர்மின் உயிர்க்கதன் நேர்நிறையில்லே என்று சாதிக்கிறார். நீர் என்றோ நுமது என்றோ நினைக்காதீங்கோ, யான் எனது என்று நினைக்கக்கூடாது. ஆனால் இந்த இடத்துல இப்போ தசரதன் நினைக்கிறார், என்னுடைய ராமன் இப்படி கூறலாமான்னார். அவனுக்கு ஒரு நாளும் மமக்காரம் கிடையாது. ஆனால் ஒரு பொருள் ரொம்ப உயர்ந்த பொருளாக இருக்குன்னு வச்சுங்கோ, அப்போ நம்ம அறியாமல் என்னுடையதுன்னு சொல்லிடுவோம். ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேனே. ஜனகன் பெற்ற பெண் சீதை. ஜனகன் அவருடைய ஆசானிடத்தில் பாடம் கற்று கொண்டிருக்கிறார். ஒரு ராஜாப்பை கற்பரானா மற்ற எல்லாரும் ரிஷிகள், ஜனகன் மட்டும் மன்னவன். ஆனால் ஆசிரியர் ஜனகன் பாடத்துக்கு வந்தால் தான் சொல்கிறதுக்கே ஆரம்பிப்பார். இது மற்ற எல்லா ரிஷிகளுக்குமே கண்ணுக்கு வலித்தது. அதென்ன அரசன் ஏதோ கொடுக்கல் வாங்கல் வச்சிருக்கார் போல் இருக்கு, அதனால தான் ரிஷி அவர் வந்தால் சொல்ல ஆரம்பிக்கிறார். அதுக்காக அல்ல. ஜனகனுக்கு துளி கூட செருக்கு கிடையாது, நான் எனதுங்கிற எண்ணமே கிடையாது. அவ்வளவு தூரம் ரிஷியினிடத்துல பேர் வாங்கினவர் ஜனகர். ஆனால் சீதையை ராமனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது இயம் சீதா மமசுதா, இதோ சீதை என்னுடைய பெண் சீதை, ராமா இவள் கையை உன் கையால் பிடின்னு சொல்லுகிறார். அப்பவே ராமனுக்கு ஆச்சரியம், நம்ம மாமனார் என்னுடைய பெண்ணு சொல்லி கொடுக்குறாரே, பெருமானுடைய சொத்துன்னா அனைவரும், ராமன் சொத்து எல்லாருமாக இருக்க என் சொத்துன்னு ஜனகன் சொல்லலாமான்னால் அது சீதையினுடைய பெருமை அப்படி சொல்ல வைக்கிறது. நம்முடையதுன்னு நாம் என்ன திறந்துட்டாலும் சீதையை போல ஒரு பெண்ணை பெற்றுட்டோம்னால் அப்போ என்னுடையதுன்னு சொல்லாத இருப்பப்பான். எத்தனை தான் தசரதனுக்கு அகங்காரம் மமக்காரம் இல்லாவிடிலும் ராமனை போல ஒரு பிள்ளை பிறந்தால் மே ராமஹான்னு சொல்லாத இருப்பனா. அதனால தான் என் ராமன்கிறார். இன்னொரு ஆழ்ந்த கருத்துண்டு. என்னுடையதுன்னு சொல்லி ஒரு பொருளை தானம் கொடுக்கிறோன்னு வச்சுங்கோ, அதை சான்றோர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த பொருள் உம்முடையதுன்னு சொல்லி கொடுத்தா தான் வாங்கிப்பார்கள். இது என்னுடையதுனாலே வேண்டாம் என்று மறுத்து விடுவார்கள். ஏன்னா அவனுக்கு அபிமானம் இருக்கு, தன்னோடதுன்னு நினைக்கிறான். அப்ப கொடுத்ததற்கு நாளைக்கு வருத்தப்படுவான். அப்படிப்பட்ட பொருளை நம்ம வாங்கக்கூடாதுங்கிறதுக்காக மறுத்துருவார்கள். இந்த மர்மம் தெரிந்து தசரதன் பேசுறானா, என் ராமன்னு சொல்லுவோம். அதுக்காகவான்னு விஸ்வாமித்திரர் வேண்டாம்னு மறுத்துட்டாரான்னு பார்ப்போம். ஏன்னா என்னுடையதுன்னு சொல்லிட்டு அப்போ அவர் வாங்கிக்கூடாது, அதுக்காகவான்னு விட்டுட்டு போறாரான்னு பார்ப்போம். அதனால மேராமஹான்னு சொன்னார். கடைசியை சொல்றார், மேராமஹா என்னோட ராமன் 60,000 வருஷம் நான் கட்டப்பட்டு பெற்றிருக்கேன், இப்பதான் பிள்ளையோட சேர்ந்து வாழ்ந்துருக்கேன், அதை பிரிச்சிட வேண்டாம். என் ராமனால் என்னையும் ராமனையும் பிரிக்க வேண்டாம்னு கருத்து. கடைசி கருத்து மே ராமஹா. ராமஹான்னு அழகான்னு அர்த்தம். அழகா இருக்கிற ஒரு கருமுகை மாலை அல்லது தாமரை மாலை, அதை தலையில் பூச்சூட்டி அழகு பார்ப்பார்களா அல்லது சும்மாடு கட்டுவார்களா? இப்போ நம்ம ஒரு பானையை தலையில் வச்சுன்னு போனோம்னு வச்சுங்க, அதுக்கு தலையை சும்மாடு வச்சுக்கிற மூலியம். ஒருத்தர் தாமரை மலர் மாலையை பிடித்து தலைக்கு சுற்றி சும்மாடு வைத்து கொண்டு பானையை தூக்கி போனார். ஆரானும் செய்வார்களா? தலைக்கு பூவா அலங்காரமாக வைக்கணுமே தவிர சும்மாடா வைக்கக்கூடாது. ராமஹாங்கிற சப்தத்திலிருந்தே அத்தனை அழகன்னு தெரிகிறது. அழகனை உட்கார வைத்து பாத பூஜை பண்ணணுமா? அழகனை சண்டைக்கு அழைத்து போக வேண்டுமா? ராமனை போய் சண்டைக்கு கூப்பிடுறீரே, வேண்டாம். ஊனசோடச வருஷா மே ராமஹா ராஜீவலோச்சனஹா. தாமரை கண்கள் படைத்தவன் ராமன். பொருள் என்ன? தாமரை வெயில்ல பட்டுதுன்னா கண்ணி செவந்து விடாதா? என் ராமன் வெயில் பட்ட ஆகுமா என்று கூறுகிறார். சரி, வெயில் வேண்டாம்னா ராத்திரியில சண்டை போட்டுக்கலாமேன்னா, தாமரை ராத்திரியில மலரவே மலராதே, மொட்டித்து போகுமே. அப்படின்னா ராமன் ராத்திரியில தூங்கியே படுவானே, அவனை போய் சண்டையிடுவதற்கு கூப்பிடுகிறீர்களே. இரா பொழுது ராமன் முழித்திருக்க மாட்டான், ஆனால் இரவில் தான் இராக்கதர்கள் சண்டை போட வருவார்கள். ராஜீவலோச்சனஹா தாமரை கண்கள் படைத்த ராமனை அழைத்து போக வேண்டாம். கடைசியா சொல்றார், அஸ்ய யுத்த யோக்கியதாமஸ்ய. ராமனை கிட்டக்க கூப்பிட்டு பாரு. இதோ இந்த ராமனையா சண்டை கூப்பிடுறீர்? அவனை மடியில உட்கார்த்தி வைத்து உச்சி முகர்ந்து பார்த்து கட்டி தழுவி அவனுக்கு ஆனந்தமா இருக்கிறதுக்கு பண்ணணும்னு தோன்றதே தவிர உமக்கு எப்படித்தான் இவனை சண்டைக்கு அழைத்து போக தோணுகிறதோ, இந்த ராமனுக்கு சண்டை போடும் தகுதியை நான் பார்க்கவில்லை. ந பஷ்யாமி, நான் பார்க்கவில்லை. பொருள் என்ன? உன் காரியத்திலேயே குறியா இருக்கிற நீர் பார்க்கிறீரோ என்னமோ, என் காரியத்தில் குறியா இருக்கிறத நான் பார்க்கவில்லை. ஆக ஊனசோடச வருஷா மே ராம ராஜீவலோச்சனா ந யுத்த யோக்கியதாமஸ்ய பஷ்யாமி சஹராட்சசைஹி. ஒரே ஸ்லோகம்தான், ஆனால் எத்தனை கருத்து இருக்கு பாருங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கிறதுக்குள்ள ஒரு சிலத்தை தானே இப்போ சொல்லியிருக்கேன். மேலும் தில்லி ராமரையும் சேவிப்போம், ராமாயணத்தையும் பார்ப்போம்.